காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஷேல் எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த ONGC நிறுவனம் மத்திய அரசிற்கு எழுதியுள்ள கடித நகல் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்வதற்காக சுற்றுச்சூழல் அமைப்பின் அனுமதி பெறப்பட்ட இடங்களில் ஷேல் எரிவாயு திட்ட ஆய்வை தொடங்குவதற்கு அனுமதி கேட்டு மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு கடந்த ஜூன் மாத இறுதியில் ONGC கடிதம் எழுதியிருக்கிறது. இதில் குஜராத்தில் உள்ள கேம்பே, ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணா கோதாவரி படுகை மற்றும் தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதிகளில் ஆய்வு நடத்த அனுமதி கோரப்பட்டுள்ளது. அவற்றில் காவிரி டெல்டா பகுதியில் ஆய்வு நடத்த 35 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கச்சா எண்ணெய் ஆய்வுக்காக அனுமதி கேட்டு மறுக்கப்பட்ட இடங்களையும் தற்போது ஷேல் எரிவாயு ஆய்வுக்காக குறிப்பிட்டு ONGC நிறுவனம் அனுமதி கேட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஷேல் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்தினால் விவசாய நிலங்களின் வளமை அழிந்து பயனற்றதாகிவிடும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமனுடன் நமது செய்தியாளர் சார்லஸ் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஷேல் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதனால இந்த டெல்டா மாவட்டங்களில் என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் ஏற்படும் என தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த சேதுராமன் அவருடைய கேட்கலாம். இப்போ இந்த டெல்டா பகுதிகளில் இந்த ஷேல் எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கு முனைப்பு காட்டுவதற்கு ONGC நிர்வாகம் ஏன் இவ்வளோ வேகமாக இந்த பணிகளை மேற்கொள்ள துடிக்கிறாங்க? இல்லை, காவிரி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வளமான பகுதி. சராசரியாக ஒரு 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி பூமிக்கு கீழே பல்வேறு தாவரங்கள், விலங்கினங்கள் மக்கி போய் நமக்கு பல்வேறு விதமான படிவங்களாக படிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஒரு 450 அடியிலிருந்து 1650 அடி வரைக்கும் ஏற்கனவே நிலக்கரி இருக்கிறதா. அந்த நிலக்கரி மேலே இருக்கக்கூடிய மீத்தேன் எடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அந்த தனியார் நிறுவனம் அந்த வேலையை முதல்கட்ட வேலையை செய்யாதனால தற்காலிகமாக அதனுடைய அனுமதியை பின்வாங்கிறதா மத்திய அரசு அறிவிச்சதை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக இந்த பகுதியில் ONGC கச்சா எண்ணெய் எடுக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கச்சா எண்ணெய்ன்றது 9500 அடியில் கிட்டத்தட்ட அவங்க எடுத்துட்டு இருக்காங்க சராசரியாக காவிரி படுகையில். இப்போ அந்த 9500 அடிக்கு கீழே ஷேல் பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய படிவப்பாறைகள், செடிமெண்டரி ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த படிவப்பாறைகள் கீழே பெரிய அளவுக்கு இருக்கு. அந்த படிவப்பாறைகளில் ஏற்கனவே உருவான எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கள் ஓரளவு மேலே வந்தது தான் கச்சா எண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய தேவைகள் இன்னைக்கு அதிகரிச்ச காரணத்தினால உள்ளுக்குள்ள போய் அந்த படிவப்பாறைகளில் உள்ள போய் எடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு உலக அளவில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இன்னைக்கு பெரிய அளவில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பல மாகாணங்களில் தடை விதிக்கப்பட்டதையும் சேர்த்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படி அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வராங்க. காவேரி படுகை அடிப்படையாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நெல் உற்பத்தியில் 5லிருந்து 7% உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரதானமான பகுதி. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைன்றது மிக அடர்ந்த மக்கள் தொகையை கொண்ட பகுதி. நீங்கள் ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கும் ஒரு கிராமத்தை பார்க்கலாம், ஒரு 50 வீடுகள் கொண்ட தொகுப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இது வேற எங்கேயும் இது இந்தியாவில் வேற எந்தெந்த பகுதியெல்லாம் எடுக்கிறாங்க? அந்த பகுதியெல்லாம் மக்கள் அடர்ந்து, அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்கள் உள்ள பகுதியா? இப்போ இந்த ஒரு கிணறை தோண்டுவதற்கு எவ்வளோ லிட்டர், அதாவது முக்கியமாக அந்த தண்ணீர் உள்ளே செலுத்தணும், அது ரசாயன கலவையா, எது போன்ற அதில் முக்கியமான பாதிப்புகள்லாம் காரணிகள்லாம் இருக்குது? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 4 இடங்களை முதல் கட்டத்தில் பிரதானமாக எடுக்கிறதுக்கான தேர்வு பண்ணியிருக்கக்கூடிய இடமா குஜராத், ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய கேம்பே அப்படின்ற பகுதி, அடுத்தபடியாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய தாமோதர் வேலின்ற பகுதி, ஆந்திராவில் இருக்கிற கிருஷ்ணா கோதாவரி பகுதி, அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் இருக்க காவேரி படுகை. இதில் பொறுத்த வரைக்கும் தாமோதர் வேலியில் என்னென்னா முழுக்க அது நிலக்கரி சுரங்கங்களுக்காக உள்ள பகுதி. கடந்த 150 ஆண்டு காலமாக அங்கே நிலக்கரி எடுக்கக்கூடிய பணி மட்டுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு விவசாயமும் அடர்ந்த மக்கள் தொகையே இல்லாத பகுதி. அங்கே இந்த திட்டத்தை 2011 முதல் ஃப்ராக்கிங் நடத்தினத தகவல்கள் நமக்கு சொல்லுது. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக 2013 அரசினுடைய கொள்கை திட்டத்தில் மாற்றி இதை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்காம அரசு நிறுவனங்கள், குறிப்பாக ONGCக்கு, ஆயில் இந்தியாவுக்கு மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இங்கே இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான முனைப்புகளை காட்டுறாங்க. இந்த திட்டம் செயல்படுத்துறது என்ன அப்படின்னா, முக்கியமாக இந்த திட்டத்தில் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறது என்னன்னா, ஹைட்ராலிக் ஃப்ராக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நீராற்றல் முறிப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். நீரை ஒரு வேகமாக உள்ளுக்குள்ள அழுத்துறதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வாயுக்களையும் எண்ணெயும் ஒன்றாக்கி கொண்டு வருவது. ஒரு 10,000 அடி வரைக்கும் இன்னைக்கு போர்வெல் செங்குத்தான போர்வெல் அமைச்சு அதற்கு கீழே சில 100 அடிகளுக்கு படுக்கை வசத்தில் போர் அமைப்பாங்க. அந்த போருடைய தொடர்ச்சியாக ஆழ்துளை கிணறு தொடர்ச்சியாக அப்படி அமைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சில ஓட்டைகளை, அந்த ஓட்டைகளை ஏற்படுத்துறதுக்காக வெடி மூலமாக அந்த ஓட்டைகளை ஏற்படுத்தி அதன் பிறகு ஒவ்வொரு போர்வெல்லையும் கிட்டத்தட்ட 20 கோடி லிட்டர் தண்ணீர்
மிக அளவுக்கு அது கிட்ட 400 டன்னுக்கு மேலே வந்து மணல் சேர்த்து இவை இரண்டு சேர்ந்த கலவையானது 99.51% அந்த கலவை இருக்கும். பாக்கி உள்ள 49% வந்து 600லிருந்து 800 வகையான வேதிப்பொருட்களை அதில் உள்ள சேர்த்து அனுப்புகிறாங்க. அதோட மிக வேகமான அழுத்தத்தில் இந்த போர் மூலமாக வந்து போகக்கூடிய அந்த நீராற்றல் முறிப்பு முறைக்காக அனுப்பக்கூடிய அந்த ஃப்ராங்கிங் லிக்விட் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா உள்ள போய் அந்த பாறைகளை இலக வச்சு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் நிலவாயுக்களை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை செய்யுது. அப்படி ஒருங்கிணைத்த பிறகு இந்த நீரை முற்றிலும் வெளியேற்றி விட்டு உள்ள அனுப்பின நீரை ஏற்கனவே ரசாயனத்தோடு கலந்த அந்த நீரில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாறை இடுக்குகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய கனிமங்களும் ஒன்றா சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த நீர் வெளியில் வரும்.